சிம்மராசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஷ்டம சனியில் பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தசாபுத்திகள் அது அவங்களோட கோச்சாரத்தில் கனெக்ட் ஆகும் பொழுது தான் அதுக்கான பலன்களை அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சிம்ம ராசியின் அதிபதியான சூரிய பகவான் இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கிறார். ஸோ ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவாங்க சிம்மராசிக்கு. சரிங்களா? இது காலபுருஷனுக்கு 9ஆம் இடமும் கூட. அப்போ பாக்கியமான விஷயங்களை நோக்கி இவர்களின் பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை அதை சார்ந்த ஒரு தேடல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆன்மீகம் நாட்டம் மிக அதிகமாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த தேடலில் இவர்கள் இருப்பாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவங்களோட குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும். தாய் மாமன் இல்ல மாமன் உறவு முறையில் உள்ளவர்களுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இன்கேஸ் அவங்களோட தாய் மாமா யாரா இருக்கிறாங்க அப்படின்னா மாமனார் யாரா இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாக ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட்டான ஒரு வருமானம், ஒரு கிஃப்ட் மாதிரி சில பொருட்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது குழந்தை பேருக்காக முயற்சி செய்கிறாங்கன்னா மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம்.